காலை நேரத்தில் 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். 145ஆம் சங்கீதம் 18, 19 ஆகிய வசனங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும்போது 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் உமது மன விருப்பத்தின்படி, விருப்பத்தின்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு, மன விருப்பத்தின்படின்னு இன்னொரு இடத்துல போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பாருங்க, 21ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி. எல்லாமே தாவீதினுடைய சங்கீதம் தான். அதில் ஆண்டவர் என்ன அவருடைய மன விருப்பத்தின்படி செய்தார் என்பதை அங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறார். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு சில காரியத்தை, என்னோடு கூட பேசின காரியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், விரும்பினது கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்புகிறது கிடைக்கும். அடா நல்லா தான் சொல்லுங்களேன், நீங்க விரும்பினது கிடைக்கும். ஆமா, ஆண்டவர் எப்பொழுதுமே மனுஷர்களுடைய விருப்பத்தின்படி தான் செய்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க விருப்பம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் பூமியில் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அப்புறம் அவங்கள படைச்சார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆதாம் என்ன சாப்பிடுவார், ஏவாள் என்ன சாப்பிடுவாங்க. அதனால் படைச்சார். அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அவங்கள படைச்சார். அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆகவே இதற்கு தலைப்பு என்ன வச்சோன்னா, விரும்பினது கிடைக்கும். எல்லாருக்குமே ஆசை என்னன்னா, நம்ம விரும்புறதெல்லாம் நமக்கு கிடைக்கணுன்றது தான் ஆசை. நமக்கு விருப்பங்கள் நிறைய இருக்கும், ஆசைகள் நிறைய இருக்கும். அதை நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், கேட்போம். அது நமக்கு கிடைச்சிட்டா நல்லா இருக்குன்றது தான் இயல்பா, ப்ராக்டிக்கலி எல்லாருக்கும் அதுதானே. நம்ம கேட்குறதெல்லாம் கிடைச்சிட்டா நம்ம கர்த்தரை தேடுவோமான்றதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம்தான். நான் ஆண்டவர் சொல்கிற இந்த காலை நேரத்தில், விரும்பினதை உனக்கு நான் தருவேன். அப்போ இந்த விருப்பத்தின்படி செய்வேன். கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்வார். நம்மலாம் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க தான். அதனால தான் ரெகுலராக சபைக்கு வரோம். ஆண்டவருடைய தசம பாகத்தில் உண்மையாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. ஆனால் அப்படி நீங்கள் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கும்போது அது எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பை குறித்து சொல்லும்போது, அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், எல்லா காரியத்திலையும் பயந்திருந்தான். அப்படி என்றால் பயபக்தியுடன் காரியங்களை என்னை ஆண்டவர் பார்க்கிறார், நான் நடக்கிற காரியங்களிலே ஆண்டவர் இருக்கிறார், நான் பாதாளத்தின் கீழ் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார் என்ற பயம். அந்த பயம் இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் எல்லாமே நேர்த்தியாக நடந்துச்சு. அவன் கூட கர்த்தர் இருக்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால் அவன் உயர்த்தப்படுகிறான், ஒரு பெரிய அதிகாரி ஆகிறான். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுகிற ஆண்டவர் வேதத்தில் ஒருவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும் போது அவர் கேட்ட சில காரியங்கள் எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணினது. இதுவரைக்கும் நீங்கள் நிறைய முறை அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாரும் தான் வாசிக்கிறோம். ஆனால் ஒருத்தருடைய அந்த அந்த பார்க்குற விதம் இருக்குல்ல, அந்த கோணம் அது வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு நான் அந்த வசனத்தை நேற்று ராத்திரியில, ஆண்டவரே மன விருப்பத்தின்படி செய்வேன்னு சொன்னீங்களே, அப்போ மன விருப்பத்தின்படி செய்ய நான் என்ன செய்யணுன்றதை உட்காந்து யோசித்தேன்.
அப்போ மன விருப்பத்தின்படி ஆண்டவர் யாருக்கெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராயும் போது ஆண்டவர் சாலமோனை காட்டினார். சாலமோனுடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்தார், ஆண்டவர் செய்தார். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது அதில் 1-6 வசனங்கள் வரைக்கும் சாலமோனை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தின பிறகு சாலமோன் கர்த்தருடைய பார்வையில் சில காரியங்களை செய்து அவருக்கு பலிபீடத்தெல்லாம் கட்டின பிறகு ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் சாலமோனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அன்றைக்கு ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். அடுத்த வசனம், இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். என்ன கேட்கிறாரு? ஞானத்தையும் அறிவையும் தாங்கன்னு கேட்குறாரு. இதில் 2 காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நான் விரும்பினதை கிடைக்கணும், நான் விரும்பினதை எனக்கு என் விருப்பத்தின்படி நடக்கணும்னா நான் செய்கிற ஜெபம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும். ஒரு சில நேரத்தில் நம்ம விருப்பத்தின்படி நம்ம ஜெபம் செய்கிறோம், அதை ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நாம் ஜெபித்த பிறகு நமக்கு சில அற்புதங்களை செய்து நமக்கு வசதிகளை ஏற்படுத்துகிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். அதை செய்யும்போது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு நாம் நினைப்பது, நான் பெரிய ஞானி, என்னால் எல்லாம் செய்ய முடியும், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதனால் இதை வச்சு நான் எல்லாம் செஞ்சிருவேன், எல்லாம் பண்ணிடுவேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை வளர்க்க எனக்கு சாமர்த்தியம் இருக்கிறது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது அந்த பிள்ளைகளை வளர்க்க. காரணம் என்னவென்றால் அவர்கள் அனுபவம் மிக்கவர்கள். இப்படி தான் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நினைத்து இருப்பார்கள். ஆனால் இங்கே சாலமோன் என்ன சொல்றார் பாருங்க, அற்புதமான வார்த்தை. இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? ஒரு பெரிய ராஜா, ஒரு நாட்டை ஆளுகிற ராஜா என்ன தாழ்மையான ஜெபங்க. நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய ஜனங்கள், நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய பிள்ளைகள், நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய இடம், நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய வீடு, இதை கட்டுவதற்கு எனக்கு ஆற்றல் போதாது, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஆற்றல் போதாது. நீர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியம், நீர் எனக்கு கொடுத்த அன்பான விசுவாசிகள், இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானமும் அறிவும் போதாது. அந்த ஜெபம், ஐ வாஸ் ரியலி ஷாக் டு see this. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான, என்ன சாலமோன் கிட்ட என்னங்க இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் கேட்டார் பாருங்க, கர்த்தர் கொடுத்ததுலேருந்தே, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர், ஆனால் கொடுத்த உடனே ஆண்டவர் அவன் மறந்துடல. அவன் சொல்கிறான், ஆண்டவர் கேட்குறாரு, பா உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும் கேளு தரேன். ஆண்டவரே நீர் கொடுத்துட்டீரு, நீர் கொடுத்தவங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. எவ்வளோ அற்புதமான வசனம் இது. இதை யோசிக்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஆண்டவரே நடத்துகிற ஞானம், மற்றவர்களை நடத்துகிற ஞானம், பிள்ளைகளை நடத்துகிற ஞானம், இந்த ஞானம் எங்கிருந்து வரும்?
அந்த ஞானத்தை என்னைக்காவது கேட்டிருக்குமா? அப்படி கேட்டா உங்க மன விருப்பத்தின்படி நடக்கும். ஹல்லேலூயா. அப்படி செஞ்சா இதுதான் தேவனுடைய திஸ் இஸ் த பிரின்சிபல். இதுதான் தேவனுடைய முறை. இதை விட்டுட்டு எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரிய ஜாம்பவான்னு நம்ம நினைச்சோன்னா அப்போ நீங்க என்னதான் மன விருப்பத்தின்படி கேட்டாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட்டை பாருங்க. ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றாரு, ஒரு சர்டிபிகேட் சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க நியாயத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்தருளினதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சீங்கன்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு நான் நேற்று இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எதை கேட்குறோம் பாருங்க. நம்ம எதை திரும்ப கேட்போம்? அதில் எதை அவர் கேட்கலையோ அதை நம்ம கேட்போம். ஆமாவா இல்லையாங்க? ஏங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன். அவருக்கு சாலமோன் அதில் என்ன ப்ரேயர் பண்ணுறாரோ அதை நம்ம யாரும் கேட்க மாட்டோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம அதில் என்ன கேட்போம்? ஆண்டவரே நீர் என் விருப்பத்தின்படி என் இருதயத்தில் நீர் எனக்கு என்ன தரணும்னா, எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரோம், எனக்கு சம்பத்தை தாரோம், எனக்கு பேரை கூடும், புகழை கூடும், கனத்தை கூடும். இது ரொம்ப கேட்போம். என் பகைஞரின் பிராணனை, எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறானே அவனை சாவடியும், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே தொல்லை கொடுக்குறான், அவனை ஏதாவது பண்ணோம், அவனை அடியும் உடையும், இதெல்லாம் நம்ம கேட்போம். சில பேர் நீடித்த ஆயுசை கேட்பாங்க. அப்படி அந்த ஜெபம் இருக்கு. இந்த ஜெபத்தை தான் நம்ம செய்வோம். ஆனால் சாலமோன் அப்படி செய்யலைங்க. சாலமோன் சொன்னார், நீர் கொடுத்த உம்முடைய ஜனத்தை அரசாள எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து என்னை நடத்தும் என்று கேட்டது போல உங்க ஜெபம் இருந்துச்சுன்னா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு என்னெல்லாம் ஜெபம் செஞ்சிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறோமா? ஆனால் என்ன ஆண்டவரே இது நடக்கலை, என்ன ஆண்டவரே இது நடக்க மாட்டேது, இப்படியே தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோமே தவிர்த்து நம்ம இந்த காரியத்தை ஒரு நாளும் யோசிச்சதில்லை. இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வசனங்கள். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க, புரியல போல. புரிஞ்சவங்களாம் கையை வைத்து ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க. ஆமாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அவன் கேட்ட விதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அதனால் நம்முடைய ஜெபத்தை இனி நம்ம மாற்றணும். இனி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு இதை கொடுத்தீங்க. அதாவது இந்த ஜீவனே ஆண்டவர் தான் கொடுத்தது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நீர் கொடுத்த இந்த ஜீவனை நான் பாதுகாக்கவே எனக்கு ஞானம் வேணும். என் உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியும், என் உடம்பு எனக்கு என்ன பண்ணுமோ எனக்கு தெரியும் எல்லாம்னு சொல்லக்கூடாது. இந்த சரீரத்தை பேணி காக்க ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம என்னத்தை கேட்குறோம்? அப்படி கேட்கறது இல்லையே. அப்புறம் எப்படி மன விருப்பத்தின்படி நடக்கும்? என்ன பாஸ்டர் விரும்பினது கிடைக்கும்ட்டு போட்டு வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சொல்லித்தரேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் பல காரியம் இருக்குது கீழே. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. அதே சாலமோன் அவர் நீதிமொழிகள் எழுதும்போது விரும்பினது கிடைக்கும்னு நான் சொன்னேன் பாருங்க. இந்த விரும்பினது யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்றது ஒரு நபரை குறித்து அங்கே நிறைய இடத்துல சொல்கிறார்.
இந்த விருப்பமானது கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு, அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை நான் எடுத்து வாசிக்கும் போது அதில் சொல்லி பாருங்க, யாருக்கு வந்து இந்த விரும்பினது கிடைக்காதுன்னும் போது 13 நீதிமொழிகள் 13:4 சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும், சோம்பேறி விரும்பிட்டே இருப்பான். எப்படி விரும்புவான் சொல்லுங்க? எப்படி விரும்புவான் சொல்லுங்க? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்பா, எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்யணும், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு அவர் யுத்தம் செய்வார். நான் அது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியுமா? அது எதுக்கு சொல்றாங்க? அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிறது. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்களே, சாப்பிடாம இருந்துருவீங்களா? ஒண்ணுமே பண்றாங்கன்னா அதான் அர்த்தம். நீங்க சும்மா இருங்க, நான் உனக்கு அதெல்லாம் சொல்றாரு தான். ஆனா சோம்பேறிங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரு. சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு அவங்க விருப்பத்தின்படிலாம் நடக்கும்ன்றது அது நடக்கவே நடக்காது. அதுல எடுத்து வாசிக்கும் அவர் சாலமோனே எல்லாத்தையும் சொல்லிட்டு, அவர் பாருங்க, ஞானி பாருங்க, அவர் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அதுல ஃபுல்லா எழுதியிருக்கிறார் பாருங்க. சோம்பேறியை பார்த்து சொல்றாரு, ஏப்பா நீ போ, இப்போ எறும்பு இருக்கு பத்தியா, அதை போய் பாரு, அது பாரு, அதுக்கு தேவையானதெல்லாம் எப்போ சேர்க்குது பாரு. அதுக்கு தேவை இல்லைன்ற சூழ்நிலை வரும்போது அது தேவைப்படுறத சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க, அதை சாப்பிடுது. நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லையே. நாங்கள் சொல்றதுக்கு பாருங்க, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அது எவ்வளவு ஞானமா இருக்குப்பா, அதை பார்த்து கற்றுக்கோ அப்படின்றாரு. நீதிமொழிகள் 6:9 சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சோம்பேறி எப்பொழுதுமே தூங்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தூங்குவாங்க. வீட்டுக்கு போனால் தூக்கம், வேலைக்கு போனால் தூக்கம், சர்ச்சுக்கு வந்தால் தூக்கம், எங்கே போனாலும் தூக்கம். எங்க விளங்குமா? எங்கே போனாலும் தூங்கினா என்னத்துக்கு ஆகுறது? அதான் சொல்லி எங்கே போனாலும் தூங்கிறது. ஆனால் என் மன விருப்பத்தின்படி செய்யும் ஆண்டவர். எப்படி செய்வாருங்க? எப்படி செய்வார்? 4 பிரசங்கத்தை கேட்டு 4 போடு போட்டால் தான் ஆண்டவர் அதை நீங்கள் கேட்டால் தான் அது உள்ளே இறங்கினாதான் அது வேலை செய்யும். அது வேலை செஞ்சால் தானே மாற்றம் உண்டாகும். மன விருப்பத்தின்படி செய்யும். தூங்கிட்டு இருந்தா, தூங்குறவர்கள் எழும்பினதற்காக ஸ்தோத்திரம். தூங்கிட்டு இருந்தா என்ன இதாகும்? சோம்பேறி அப்படி செய்யறான். அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், கையை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ. காலைல 5 மணிக்கு ஆராதனைனா 4 மணிக்கு அலாரம் வைக்கிறது. 4 மணிக்கு அலாரம் அடிக்கும், உடனே ஸ்னூஸ் வைக்கிறது, 10 நிமிஷம் தள்ளி போடுறது. அம்மா வந்து எழுப்புவாங்க, ஏய் சர்ச்சுக்கு போகணும்ப்பா, டைம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோம்மா. இதெல்லாம் பண்ணிட்டு மன விருப்பத்தின்படி கேட்கணும்னா கிடைக்காது. அடுத்து போட்டுக்குது பாருங்க, 11ஆம் வசனத்துல, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் செழிக்கவே முடியாது. யூ வில் நெவர் ப்ராஸ்பர் வென் யூ ஆர் லேசி. சோம்பேறியா இருந்தா செழிக்க முடியாது. நமக்கு செழிக்கணும்னு ஆசை இருக்கா? சுறுசுறுப்பா இருக்கணும். எறும்பை பார்த்து ஞானத்தை கத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்யணும். அவர் அப்படித்தான் சொல்றாரு. இப்படி மன விருப்பத்தின்படி கேட்டு இந்த காரியத்தெல்லாம் செய்யாம லேசி பீப்புளா இருந்தோம்னா வறுமை தான் நம்ம ஆயுதமா இருக்குமா? ஆயுதம் அணிகிறதுனா தெரியும்ல, அது அப்படிதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் இல்லைங்க, இல்லை பா ஒரு 100 ரூபா கொடுங்கப்பா, இல்லைம்மா நானே வீட்டு வேலை செஞ்சு இவ்வளோதான் வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க நம்மளை கர்த்தர் விட மாட்டார். லேசியா இருந்தா அது அப்படித்தான் இருக்கும்.
நல்லா உழைக்கிறவங்கள தான் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் கையின், நீ சும்மாரு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? கையின் பிரயாசத்தை, நீ செய்கிற பிரயாசத்தை, நீ எடுக்கிற முயற்சிகளை, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முயற்சி நம்முடையதா இருந்தா மாத்திரம்தான் பலன் கர்த்தருடையதான் இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் விதைக்கவும் மாட்டேன், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு பலன் தரணும்னா எப்படி கொடுப்பாரு? அப்புறம் எப்படி உங்க மன விருப்பத்தின்படி நடக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் ஜாம் பண்றோம், நம்ம எனக்கு நல்ல வீடு கூடும், நல்ல இடத்த கூடும், என் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபா வந்து உழணும். அதுல சொல்லியிருக்கு பாருங்க, சோம்பேறி என்ன பண்ணுவானா 26:13 வழியிலே சிங்கம் இருக்கு, நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவானா. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஒரு ஒரு படிச்சு முடிச்சு எல்லாம் சரியாகி ஒரு வேலைக்கு போய் பிரயாசம் எடுக்கணுன்றது இல்லை. நான் வேலைக்கு போனால் அங்கே என்ன இது சொல்லுவாங்க, என்ன அங்கே இப்படி பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு போனால் அங்கே இன்டர்வியூவில் என்னை எப்படிலாம் கேட்பாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கூச்ச சுவாபம். எதுக்கு? இதை தான் சொல்கிறார், வழியில் சிங்கம் இருக்குது, சாக்கு போக்குகள் சொல்லுகிறது, அது இருக்கு இது இருக்கு. ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறது? என் மன விருப்பத்தின்படி எனக்கு செய்ய மாட்டவரே, அந்த இன்டர்வியூவில் நான் எப்படியாவது எனக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. நீ போனாத்தானமா கிடைக்கும், நீ போனாத்தானப்பா கிடைக்கும். போவாமே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அங்கே சிங்கம் இருக்கு, அங்கே புலி இருக்கு, அங்கே கடறி இருக்குன்னா எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நீங்க எப்படி போனோம்? என்ன சிங்கம் இருக்கட்டும், கரடி இருக்கட்டும், என் கூட யூத ராஜ சிங்கம் இயேசு வருகிறார் என்று தைரியமாய் முன்னெடுத்து வைக்கணும். அதை தான் ஆண்டவர் கற்றுத்தராரு. தைரியமா போ, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி மன விருப்பத்தின்படி செய்வாரு? செய்ய மாட்டாரு. சில பேர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த இடத்தில் இந்த பையனை பார்த்து வைத்திருக்கிறேன், இந்த இடத்தில் இந்த பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறேன், அவளும் ஒரு கிறிஸ்தவ பெண் தான், நானும் ஒரு கிறிஸ்தவ மகன் தான், கர்த்தாவே என் மன விருப்பத்தின்படி செய்யும். என்னத்தை செய்வார்? இப்படி ஜெபம் பண்ணா என்னத்தை செய்வார்? முதல்ல சோம்பேறியா இருக்காதீங்க. இந்த ஜெபமே சோம்பேறி செய்யற ஜெபம்தான். உழைச்சி நல்லா வேலைக்கு போய் நல்ல காரியத்தில் நம்ம உயர்ந்து இருந்தாலே போதும், எல்லாம் வந்துடும். அதில் சாலமோனுக்கு வந்துச்சு பாருங்க, சச் அன் ஆடட் பிளஸ்ஸிங். தேட வேண்டியதை தேடுறதில்ல, தேடக்கூடாதவே தேடின்னு இருக்கிறது. அப்படியே தேட வேண்டியதை தேடுன்னு என்ன சொல்றாரு? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது எல்லாம் வந்துடும். அந்த வசனத்துக்கு சான்றிதழ் அந்த வசனம் தான். அவர் தேட வேண்டியதை தேட்டார், ஞானத்தையும் அறிவையும் கேட்டார். அது கேட்டோன்னா அதில் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாங்க, அவர் கொடுத்த பிளஸ்ஸிங்கை பாருங்களேன். உனக்கு முன்ன இருக்கிற ராஜாக்களை காட்டிலும், உனக்கு பின்னாடி வர போறாங்கல்ல அந்த ராஜாக்களை காட்டிலும், அவங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் சம்பத்து இது எல்லாத்த காட்டிலும் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொல்றாரு. என்ன மாதிரியான பிளஸ்ஸிங் நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பார்த்துருக்கிறீங்களா? அவர் அந்த செஞ்ச ஜெபத்தில் அவருக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை பாருங்க. நீ இப்போ இருக்கிற பத்தியா, இந்த நிலைமைக்கு உனக்கு முன்னாடியும் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, உனக்கு பின்னாடி, உங்களுக்கு பின்னாடியும் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு முன்னாடியும் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் செத்ததுக்கு அப்புறமும் என்ன மாதிரி மனுஷன் வாழ்ந்தா இப்படிதான்ப்பா வாழணும், இவரை மாதிரி தான் பாரு. அது அந்த சர்டிஃபிகேட் தான் அதில் சொல்லியிருக்கு. அவரை மாதிரி இன்னும் ஒருத்தரை பார்க்கல, அவரு ஜென்டில்மேன்பா, நல்லா வாழ்ந்தாரு, நல்லா பிள்ளைங்களுக்கு செஞ்சாரு, தலைமுறையா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, இன்னும் 1000 தலைமுறை 2000 தலைமுறைக்கு செய்யறதுக்காக அப்படி சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் அதுதான் அங்க சொல்றாரு. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணும்னா சோம்பேறியா இருந்தா கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய வசனம் இருக்கு. நான் அங்கே போட்டிருக்கு பாருங்க, நீதிமொழிகள்
12:24. ஜாக்கிரதையுள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். 27ஆம் வசனம். சோம்பேறி தன் வேட்டையாடினதை பிடிச்சது கூட சாப்பிட மாட்டானா. ஏன்னா அதை சமைக்கணும். பார்த்தீங்களா, வேட்டையாடி பிடிச்சதை சமைக்கணும். வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும், நல்லா சமைச்சு சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்விக்கியில் போடு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணு. எதுக்கு? அதான் சொல்கிறார், வேட்டையாடி பிடிச்சதை வீட்டில் எல்லாம் இருந்தும் சமைக்கக்கூடாது இருக்கிற மாதிரி அதை சொல்கிறாரு. சோம்பேறி 20 நீதிமொழிகள் 24 சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். குளிர்காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா, குளிருதுன்னு வேலைக்கு போக மாட்டாங்க, அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவாங்க. அப்படி செய்கிறது அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம விருப்பத்தின்படி நடக்க வேண்டுமானால், என் விருப்பம், என் ஆசை இதெல்லாம் நிறைவேறுமானால் நான் சோம்பேறியாக இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் அவர் உனக்கு உதவி செய்வார், உன்னை நடத்துவார், உன்னை மேன்மையாக வைப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக உன்னை உயர்த்தி உன் விருப்பத்தை காட்டிலும் விருப்பத்துக்கு அதிகமாக செய்கிற அற்புதமான ஆண்டவரை நீங்களும் நானும் உயர்த்துகிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் விருப்பத்துக்கு மேலா செய்வார். அதுதான் சொல்லி, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறார். அப்படின்னா என்னன்னா, என் விருப்பத்தை மாத்திரம் செய்ய மாட்டாரு, என் விருப்பத்தை தாண்டி செய்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். எப்போ செய்வார்? நம்ம காரியங்களில் நம்ம முன்னெடுத்து வைக்கிறது தான். தாவீதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் போயிடுச்சு, விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த உடனே என்ன ஆயிடுச்சு? தாவீது தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டான்ப்பா. இழந்த உடனே, ஆண்டவரே நீர் தான் எல்லாத்தையும் கொடுத்து நீரே எடுத்துக்கிட்டீரு, என்ன பண்ணுவீர தெரியாது, எனக்கு இப்போ யார் எடுத்துட்டு போனாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களே திருப்பி வைக்கணும்னா ஜெபம் பண்ணா. எந்த இடத்துல எப்படி கலையாம இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து வச்சிருங்க ஆண்டவரே, என் மன விருப்பத்தின்படி செய்ய. அப்படி ஜெபம் பண்ணல. அவன் போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த தண்டை தொடரலாமா, தொடர்னா அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கேட்ட உடனே சொல்றார், போ தொடர், அதை மறுபடியும் நீ பிடிப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டெப் ஃபார்வர்டிங் இல்லை, உடனே எடுத்துட்டு போறான். தான் கூட இருக்கிற புருஷர்கள்லாம் கூட்டிட்டு போய் அங்கே அடிச்சது மாத்திரம் இல்லை, அவன் ஆசீர்வாதத்தை பாருங்க, அவன் கொள்ளையாடி போனதை காட்டிலும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாரிக்கொண்டு மறுபடியும் ரெட்டத்தனையும் ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். மோசே இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, கோலை நீட்டுப்பா, அப்போ தான் அது பிளக்கும் செங்கடல். அப்போ அது பிளக்கும் போது நீங்கள் இது போவீங்கன்னு சொல்கிறாரு. நான்லாம் கோலை நீட்டினா அவங்க மதிக்க மாட்டாங்க, நீரே ஏதாவது செய்யும், நான் தூரமாக நின்று கொண்டு நிற்கலை, நீங்களே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நான் ஒன்றும் பண்ணல அப்படி நிற்கல. சொன்ன உடனே போய் செய்கிறார், கோலை நீட்டுறாரு, செங்கடல் பிரியுது, இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். அடுத்தது பாருங்க, யோர்தானுக்கு போகும்போது முன்னாடி போய் கால் எடுத்து வையின்ற, காலை வச்ச உடனே தானே பின்னாடி போவோம். நான் தான் ஸ்டெப் ஃபார்வர்டிக்கே போக மாட்டேறேனே, ஒரே இடத்துல இல்லை முடங்கி கிடக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அடி எடுத்து வை. ஒரு அடியை நீ முன்னாடி வைக்க 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 உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லாம் பின்னிட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வைக்காமே என்ன சிங்கம் இருக்குது கரடி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, போய் வைக்கணும். வச்சு தைரியமாக கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் காரியத்தில் என்னென்ன ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ, மூடி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள், ஆண்டவரே, ஒருவேளை நம்மளே பாருங்கள் எல்லாத்தையும் டயர்டாகி மறந்துடுவோம் பாருங்கள் சில நேரத்தில். இது வேலைக்கு ஆகுதுப்பா, இதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மூடி வச்ச ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள், நான் வரேன் தைரியமாக, கர்த்தர் என் கூட வரார். கர்த்தர் என் கூட வர்றதுனால எனக்கு ஒன்று நிச்சயம், என்னை என் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார், எனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அவரை நம்பி அடி எடுத்து வைத்தால் நிச்சயமாகவே நாம் எல்லாவற்றையும்
நம்முடைய மன விருப்பத்தின்படி சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறீர்கள்? நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் எல்லாரும் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் மன விருப்பத்தின்படி தருவேன் என்று சொன்னீரே. எங்கள் விருப்பம் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக, தயவிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாற்ற வேண்டியதை மாற்றினால் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. மாற்ற வேண்டியதை மாற்றாமல் நீங்கள் இருந்தீர்களானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் பாரப்படும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிகமாக உயர வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தர் சொல்லுகிறதை செய்து பாருங்கள். ஆண்டவரே சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் சில காரியங்களிலே நாங்கள் ஒரு மாதிரி இருந்திருந்தா இப்போ நீங்கள் எங்கே பேசும்போதே எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. நீர் மாற்றத்தை உண்டாக்குகிற தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை நாங்கள் மாற்றுகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன தந்திருக்கிறீரோ அதை நாங்கள் ஞானமாய் நடத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்து நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே சபையை நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வேலையிலே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே தரித்திரம் எங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவரே, அது ஆயுதமா இருக்குமானால் அந்த ஆயுதத்தை இப்பொழுதே நாங்கள் விரட்டி எறிகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை நீ ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய மன விருப்பத்தின்படி எங்க வாழ்க்கையில எங்க மன விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்ககிட்ட நீ பேசின காரியங்கள் ரொம்ப எளிதாக இருக்கலாம், ரொம்ப ஆண்டவரே இது ஏற்கனவே கேட்ட காரியமாக கூட இருக்கலாம், எல்லாம் வாசித்த வசனமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எங்களிடத்திலே ஒரு காரியங்களை சொல்லுகிறீர், ஆனால் அது சும்மா சொல்ல மாட்டீர். இந்த காரியம் வெறுமையாய் திரும்பாது. அது சொன்னதை செய்து முடிக்கும் அளவுக்கும் அது என் வாழ்க்கையில நிறைவேறி தீரும் என்பதிலே அதிக நிச்சயம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய இருதயம் இன்றைக்கு களிப்பாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் இருக்கிற நிலைமையிலே இருந்து அவர்கள் வெளிவந்து பிசாசு வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் முறியடித்து உம்முடைய பிள்ளைகளை மேலே உயர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை 3ஆம் தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துகிற தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க, இதுவரைக்கும் எங்களை நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி கடைசியாய் நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவரை உயர்த்துவோம். இதுவரை என்னை நடத்தின எங்கள் அற்புதமான இயேசுவே என்று நாம் அவரை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. சொல்லுங்க, நீரே யெகோவா, நீரே யெகோவா ஈரே, நீங்க எல்லாமே ஓ ஹல்லேலூயா. நீரே யெகோவா ஷம்மா, என் கூட இருக்கிற எங்கள் தெய்வமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்மை நடத்துகிறவர். ஓ நடத்திடுவி இனிமேலோ கடைசி வரை
நடத்திடுவி, ஓ நடத்திடுவி. இனிமேலும் நடத்தக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துவீராக. எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஓ நடத்திடுவி, இனிமேலும் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி, நடத்திடுவி. இனிமேலும் கடைசி வரை. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் யெகோவா, ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ளு. நீரே யெகோவா, ஈரே எங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர், எல்லாமே பார்த்துக்கொள்வீர். நீரே யெகோவா ராப்பா, என் கூடவே இருப்பவரே. சொல்லுவோம், நடத்திடுவி, நடத்திடுவி. இனிமேலும் நடத்துகிற ஞானத்தை தருவீராக. ஓ இறுதி வரை நாங்கள் நடக்கக்கூடிய ஞானத்தை தந்து எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி, நீரே யெகோவா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சோம்பலை நாவி விலகட்டும், உற்சாகத்தின் ஆவி. ஓ ஹல்லேலூயா. விசேஷ ஞானத்தை கட்டளையிடும் அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இன்றைக்கு விசேஷ நாளாய் எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. தேவன் சந்திக்கிற இடத்திலே நாங்களும் சந்திக்க வந்தோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தீங்க, அதற்காய் நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் குறையுள்ளவர்கள் தான், ஆனால் நிறைவானவர் வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறதே. நிறைவான இயேசு எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இதிலெல்லாம் நாங்கள் குறைவாக இருக்கிறோமோ அதெல்லாம் எங்களை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. ஞானத்தில் சிறந்தவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை கேட்ட பொழுது ஆண்டவரே, மனதின் விருப்பத்தை கேட்டது போல நாங்களும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஞானத்தை தாரும் என்று நம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை நடத்தணும் ஆண்டவரே, நாங்கள் வாழணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நடத்தணும், நல்ல ஆண்டவர் வேலையை ஆண்டவரை செய்யணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஞானம் தேவை ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எதிலுமே ஆசீர்வாதம் பெற முடியாது ஆண்டவரே. அந்த ஞானத்தை கர்த்தரே எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்தீரே அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி. எதை கேட்க வேண்டுமோ அதை நாங்கள் கேட்கட்டும். கேட்கவே தேவையில்லாத காரியங்களை கேட்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். சோம்பேறிகளாய் நாங்கள் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்புள்ளவர்களாய் காலத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எமக்கு நன்றி. நீதிமானுடைய விருப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே அப்பா ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமான எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்கள் நியாயமானதா இருக்கட்டும்.
தேவன் விரும்புகிறதா இருக்கட்டும். அப்படிப்பட்ட விருப்பத்தை எங்கள் உள்ளத்திலே வைப்பீராக. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் கொடுத்து காணிக்கை தசம பாகங்களை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்துங்க இந்த வாரம் முழுவதும். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் காத்த தேவன் புதிய மாதத்திலே நாங்கள் ஆண்டவரை நுழையும் போது கர்த்தருடைய பிரசன்னம், பாதுகாப்பு, உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. 7வது மாதத்திலே கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துவீராக. நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுப்பீராகப்பா. தொடர்ந்து நடத்துவீராக. ஆன்லைன் மூலமாய் இந்த ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொண்டு அதை கவனிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராகப்பா. செய்தி கொடுத்து தம்முடைய மகனை இன்னும் எடுத்து பயன்படுத்தும். ஆராதனை நடத்தி நம்முடைய மகனை பலப்படுத்தும். இன்னும் அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சுகமாய் எங்களை கொண்டு வந்தீங்கப்பா. சுகமாய் கொண்டு போய் நாங்கள் வாரம் முழுவதும் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும், பிசினஸோடும், ஊழியத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.